திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு எல்லோரும் நலமுடன் வாழ நவகிரகங்களையும் பஞ்சபுதங்களையும் வணங்கி சரவண பவ பரணி பாரதியின் அன்பான இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய காணொலி அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய வாடிக்கையாளர்கள் நம்மகிட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, வீட்டில் வைக்கக்கூடாத சில மரங்கள் என்னென்ன அப்படின்னு நிறைய வாடிக்கையாளர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. இது எல்லாத்துடைய மனநிலையிலையும் இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இது ஒரு வீடியோ காணொலியாக போடுறோம். இது எல்லா மரத்தையும் வச்சா எப்படி இருக்கும், பிரச்சனைக்கு இது சந்திச்சாங்களா அப்படின்னா, நம்ம பாட்டுக்கு வேற ஏதாச்சும் ஒரு பதிவில் இப்படி இருக்கிறத அடுத்தவங்க சொன்னதையே பார்த்து பார்த்து நம்ம சொல்லலாமா அப்படின்னா, அது சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப அது வந்து சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்குமா அப்படின்னா, நடைமுறை முறையில் அனுபவப்படுத்தி பார்த்தா தானே தெரியும். அப்போ நம்ம அந்த கடந்த ஒரு 30 வருடங்களுக்கு மேலாக இந்த ஜோதிடம், வாஸ்து இந்த சம்பந்தப்பட்ட விஷயத்துல நிறைய ஆய்வுகள், நிறைய வீடுகள், இந்த சில மரங்கள் இருக்கக்கூடிய அந்த வீடுகள் இப்படியெல்லாம் நம்ம ஒரு பொதுப்படையாக சில இடத்துல பார்த்த வகையில் ஒரு 8 விதமான மரங்கள் இருந்தால் கண்டிப்பாக அவங்க வந்து பொருளாதாரத்தில் செல்வ நிலையை அடியோடு அழிஞ்சு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது ஜாதக ரீதியாக இருந்தாலும் இந்த மரங்கள் இருந்தவங்க அனைவருமே கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு பொருளாதார நிலையில நிறைய நசிஞ்சு போயிருக்காங்க. இது கண்கூட என் அனுபவத்தில் பார்த்ததை தான் விஷயத்த சொல்லிக்கிறேன்.